Hey, hi guys, Lakshman here. So, நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு the நான் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணது என்னன்னா, நெட்வொர்க்கிங்கில் நான் அட்டன் பண்ணுற போது எனக்கிட்ட என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே இந்த OSPF பற்றி கேட்குறாங்கன்னா, இந்த OSPF வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், why we are using the OSPF and why we are not used the EHRP mostly அப்படின்னு கேட்குறாங்க. OSPF பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம். லைக் த ஜுனிஃபர், அரிஸ்டா, அருபா, இந்த மாதிரி எல்லா டிவைஸ் பிளாட்ஃபார்ம்லையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். பட் EHRP பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒன்லி யூஸ்ட் ஃபார் இந்த சிஸ்கோ பிளாட்ஃபார்ம். இதுதான் மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். கம்பேர் வித் EHRP, OSPF EHRP, the EHRP வந்து மோர் ஈஸி அண்ட் ஈஸி டு கான்ஃபிகர் எவ்ரி திங்னு சொல்லுவாங்க. ஈஸியாக நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். நம்மளால் இம்ப்ளிமெண்ட் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பட் இந்த OSPF பொறுத்தளவுக்கு EHRP இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். பட் என்னென்னா மேஜர் டிஸ்அட்வான்டேஜ், இது வந்து சிஸ்கோ பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த இஷ்யூ the OSPF stuck in the extract stateனா, எக்ஸ்ட்ராக்ட் ஸ்டேட்டில் இருக்கிறப்போ என்ன இஷ்யூ ஆகும்னா, த மோஸ்ட் ப்ராபப்ளி த டேட்டாபேஸ் த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எக்ஸ்சேஞ்சிங் ப்ராசஸ் அங்கே நடக்கும் ஆக்சுவலி. அப்போ நடக்கும்போது ஏன் நடக்காமல் இருக்குது அப்படின்னு செக் பண்ண போகும்போது, நாங்கள் வந்து மெயினாக நம்ம MDU மிஸ்மேட்சிங், அதாவது ரெண்டு சைட்லையும் MDU வந்து ப்ராப்பராக கான்ஃபிகர் ஆகிருக்கா இல்லைன்றதை நம்ம செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். மெயின் திங், இந்த 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 ஸ்டேட்டில் இருக்குன்னா அதுதான் இஷ்யூ. அதேமாதிரி டூ வே ஸ்டேட்டில் என்ன இஷ்யூ ஆகுது அப்படின்னா, டூ வே ஸ்டேட்லேயும் கேட்பாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்டக்கின் டூ வே ஸ்டேட்னா, அதில் வந்து இந்த BDR எலெக்ஷன்ஸ் வந்து ஸோ இண்டிகேட் பண்ண, ஓகே இதில் தான் இந்த இஷ்யூ BDR எலெக்ஷன் ஏதோ இஷ்யூ ஆகுது. இங்கே ஏதாவது மேபி ப்ரியாரிட்டி மிஸ் மேட்சிங் இருக்கலாம். ப்ரியாரிட்டி போத்தாக இருக்கலாம். ஏதாவது ஒரு இஷ்யூனால அந்த நம்மளுக்கு அந்த டூ வே ஸ்டேட் வந்து ஸ்டக்கின் ஆக்டிவில் இருக்கும். அதுக்காக அதேமாரி தான் OSPF கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து OSPF வந்து மெயினாக என்ன தேவை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த ஏரியாஸ், அத்தன்டிகேஷன்ஸ் அண்ட் டைமர், இது எல்லாமே நெட்வொர்க் டைப்ஸ், என்ன சப்நெட்ஸ், இது எல்லாமே மேண்டரியாக இருக்கணும். அப்போ தான் ஒரு OSPF வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி தென் எங்கெல்லாம் நம்ம ஸ்டப் ஏரியாஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் இந்த OSPF அப்படின்னா, இப்போ நம்ம சப்போஸ் நம்மகிட்ட ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குன்னா, அங்கே நம்மளுக்கு இந்த டைப் 5 அண்ட் டைப் 3 LSAs வந்து எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒன்லி டிஃபால்ட் ரவுட்ஸ் மட்டும் எனக்கு போதும். எனக்கு ரவுட்டிங் டேபிள் நிறையா தேவையில்லை. அதோட ரவுட்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லைன்ற பட்சத்தில் நம்ம இந்த OSPF கான்ஃபிகரேஷன் ஜஸ்ட் ஸ்டப்பிங் ஏரியா கான்ஃபிகரேஷன் நம்ம அங்கே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த OSPF எப்படி வந்து BDR எலெக்ஷன்ஸ் வந்து ஆக்டிங் எப்படி ஆக்ட் ஆகுதுன்றதை ஜஸ்ட் கேட்பாங்க ஓவராலாக. எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம், எதுக்காக அதை வச்சுருக்குறாங்க இந்த OSPFல, அதை பற்றி பேசிக்காக கேட்பாங்க. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்மகிட்ட கேட்குறாங்க இந்த OSPF பொறுத்தளவுக்கு. நான் அட்டன் பண்ண நிறையா இன்டர்வியூஸில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து மேஜராக கேட்குறேன். தேங்க்யூ.